அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை, பொதுமக்களுக்கு வெளியாகியுள்ள அறிவிப்பு. கொழும்பிலிருந்து சென்ற சொகுசு பேருந்து விபத்து, ஒருவர் பலி, பலர் காயம். தெற்கில் கைப்பற்றிய போதைப் பொருட்கள், சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு. இலங்கையில் நிலவும் மோசமான வானிலை, போலீசார் எச்சரிக்கை. இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிகளுக்கு சில்லறை விலை நிர்ணயம். கொழும்பில் நாளைய தினம் 10 மணி நேரம் நீர்வெட்டு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளைய தினம் வரை கனமழை. உகண்டாவில் கோர விபத்து, 60க்கும் மேற்பட்டோர் பலி. யாழில் தவறான முடிவெடுத்து யுவதி ஒருவர் உயிர் மாய்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை தொடர்பாக தகவல் அறிந்த கவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இன்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பில் விசாரணைகள் நடத்த 4 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மோட்டார் சைக்கிள்களில் வந்த இருவர் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி 4 குண்டுகளை சுட்டு இந்த கொலையை செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான நீதி விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும். குறித்த படுகொலை அரசியல் காரணத்திற்காக நடந்ததா அல்லது தனிநபர் காரணத்திற்காக நடந்ததா என்பது விசாரணையை பாதிக்காது. இது தொடர்பான தகவல்கள் தெரிந்த பொதுமக்கள் எவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பயணிகள் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் பெரியகட்டு பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்தில் பலர் காயமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதி பெரியகட்டு பகுதியிலேயே இன்றைய தினம் அதிகாலை குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சொகுசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகியதால் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தெற்கு கடற்பரப்பில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகையை இந்நாட்டிற்கு கடத்தியவர்கள் தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்து இந்நாட்டில் பாரியளவு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்ற தேவுந்திர பிரதேசத்தில் வசித்து வந்த செகான் சத்சர அல்லது தேகிபாலம் அலி மற்றும் அவருடைய சகோதரனான துசான் நெட்சர அல்லது கலும் அலி ஆகியோர் தொடர்பில் இவ்வாறு சந்தேகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குறித்த சந்தேக நபர்கள் இருவருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதித்து கொழும்பு தலைமை நீதவான் ஆசங்க எஸ் போதரகம் உத்தரவிட்டுள்ளார். அண்மையில் தெற்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை மூலம் 839 கிலோகிராம் ஐஸ், கெரோயின் மற்றும் காக்சிஸ் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. தேகிபாலமல்லி மற்றும் கழுமல்லி ஆகியோரால் குறித்த போதைப் பொருள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. குறித்த சந்தேக நபர்கள் துபாய் அல்லது வேறு நாட்டில் தலைமறைவாக இருந்த இந்த போதைப்பொருள் கடத்தலை நடத்தி வருவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இருவரின் தொலைபேசி பதிவுகளையும் வரவழைக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 கடற்தொழிலாளர்களையும் நேற்றைய தினம் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். அதன்படி குறித்த சந்தேக நபர்களை எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணைகளில் முன்னேற்றம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் நிலவுகின்ற மோசமான வானிலை காரணமாக விபத்துகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பாணந்துறை பன்னமபுர வீதியில் ஒரு கார் சறுக்கி கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது.
விபத்து நடந்த நேரத்தில் காரில் 2 பேர் பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். குறித்த பகுதி மக்கள் கயிறுகளின் உதவியுடன் காரை மீட்பதற்கு இணைந்து பணியாற்றினர். முன்னாள் வாகனம் வந்தபோது காரின் ஓட்டுநர் பிரேக் போட்டதாகவும் மழையின் காரணமாக வீதி வழுக்கும் தன்மை கொண்டதால் கார் வீதியை விட்டு விலகி கால்வாயில் கவிழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பல பகுதிகளில் இவ்வாறு விபத்து சம்பவம் இடம்பெறுவதாகவும் மக்களை அவதானமாக செயற்படுமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த விலை நிர்ணயம் நுகர்வோர் விவகார அதிகார சபை தலைவரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற 1 கிலோகிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 210 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படுகின்ற 1 கிலோகிராம் நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறக்குமதி செய்யப்படுகின்ற 1 கிலோகிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் பொன்னி சம்பாவின் அதிகபட்ச விலை 240 ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவிப்பில் 1 கிலோகிராம் கீரை பொன்னி சம்பாவின் அதிகபட்ச சில்லறை விலை 255 ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விலை திருத்தங்கள் நேற்று முதல் அமலுக்கு வந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கொழும்பின் பல முக்கிய நகரங்களில் நாளை 10 மணி நேர நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. நாளை காலை 10 மணி முதல் அன்றைய தினம் இரவு 8 மணி வரையில் நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என்று அந்த சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீரை பெறுகின்ற பிரதான நீர் பம்பிக்கு வழங்கப்படுகின்ற மின்சாரம் துண்டிக்கப்படுவதன் காரணமாக குறித்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினூடான நீர் விநியோகம் இவ்வாறு துண்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு 1 முதல் கொழும்பு 15 வரையான பகுதிகளுக்கும் பத்திரமுலை, பெலவத்தை, கோகந்தர, கொஸ்வத்தை, தலவத்துக்குடை, கோட்டை, ராஜகிரிய, மிரிகான, மாதிவெல, நுகேகொட, நாவல, கொலன்னாவ, ஐடிகேச், கொட்டிகாவத்தை, அங்கொடை, வெல்லம்பிட்டிக, ஒருகொடவத்தை, மகரகம, பொருளஸ்கமுவ ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் தற்போது பெய்து வருகின்ற கனமழை நாளைக்கு தினம் வரை தொடரும் வாய்ப்பிருப்பதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பீட பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராயா நேற்றைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வங்களா விரிகுடாவில் கடந்த திங்கட்கிழமை உருவான தாளமுகம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்ற நிலையில் குறித்த தாளமுகம் நேற்று மாலை அல்லது இன்றைய தினம் அதிகாலை வடக்கு மாகாணத்திற்கு மிக அரிதாக நிலை கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை நாளை வரை தொடரும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். உகண்டாவில் நெடுஞ்சாலை ஒன்றில் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் 63 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் கம்பால குடு நெடுஞ்சாலையில் இன்றைய தினம் எதிரெதிரே திசையில் பயணித்த 2 பேருந்துகள் லோரி மற்றும் கார் ஆகிய 2 வாகனங்களை முந்திச் செல்ல முற்பட்ட போது குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 பேருந்துகளும் மோதியதால் அதனுடன் பயணித்த ஏனைய சில வாகனங்களும் கட்டுப்பாட்டை இழந்து பாதையில் கவிழ்ந்துள்ளன. விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் உகண்டா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்து ஏற்பட்ட நெடுஞ்சாலை உகண்டா நாட்டின் பரபரப்பான ஒரு நெடுஞ்சாலையாக கருதப்படுகின்றது. சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவற்குடி பகுதியைச் சேர்ந்த யுவதியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். ஐயனார் கோவிலடி நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த யுவதியை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த யுவதியும் அவரது காதலனும் போதைக்கு அடிமையானவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவர் கடந்த 15ஆம் தேதி தனக்குத்தானே தீ வைத்து உயிர் மாய்க்க முயற்சி செய்துள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் இதன்போது தீயை அணைத்த காதலன் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த யுவதி நேற்றைய தினம் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்ட நிலையில் சாட்சிகளை சாவகச்சேரி போலீசார் நெறிப்படுத்தியுள்ளனர்.
இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்.